ஆகவே மக்களுடைய பணத்தை விரயம் செய்வதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரிதான் ராஜபக்ச அவர்கள் செஞ்சாரு. ஹம்பாந்தோட்டையில கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டை கட்டினாரு. ஒரே ஒரு பிளைட் தான், ஒரு நாளைக்கு ஒரு கிழமையிலே 2 பிளைட் தான் போகுதான். ஒரு ஏர்போர்ட் செய்யறதுன்னா எவ்வளவு செலவு, அந்த ஏர்போர்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு செலவு, அந்த ஏர்போர்ட்ல ஒரு நாளைக்கு கரண்ட் செலவு மட்டும் எவ்வளவு. அப்ப இதெல்லாம் வீண் விரயம். மக்களுடைய பணத்தை வீண் விரயமாக செலவு செய்து அவங்க செஞ்சாங்க. ஆனா ரணில் விக்ரமசிங்க வந்து என்ன செஞ்சாரு? பெட்ரோல் விலை குறைச்சாரு, டீசல் விலை குறைச்சாரு, கேஸ் விலை குறைச்சாரு, சாமா விலை குறைச்சாரு. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல 2000-3000 ரூபாய் நமக்கு மிச்சம் பண்றதுக்கான வசதியை செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் நமக்கு தேவை. பாமர மக்களுடைய தேவை ஏதோ அதுதான் நமக்கு வேணும். இன்னைக்கு ராஜபக்ச அவர்களோ இங்க இருக்கின்ற ஏனைய தொழிற்சங்க தலைவர்களோ அதை எடுக்க முடியாது. அவர்கள்லாம் வீண் விரயம், அனாவசிய செலவு. ஆகவே சகோதர சகோதரிகளை நீங்க எல்லாம் நம்ம எதிர்காலம் சுபீட்சமா இருக்கணும்னா நிச்சயமாக எதிர் வருகின்ற தேர்தலில் யானை சின்னத்துல வாக்களிக்கணும். உங்களுக்கு யானையை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. யானையை பிடிச்சிருக்க ஒரு ஒரு மிருகமா இருக்கு. அது மிருகம் கூட நீங்க சொல்லக்கூடாது. அது ஒரு 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 புராணி. அது நம்ம பொதுவா இந்து மக்கள் வழிபடுகின்ற ஒரு தெய்வமாக கூட இருக்குது. ஆகவே அந்த யானை சின்னத்திற்கு வாக்களித்து இவ்வாறான படித்த இளைஞர்கள் 4 விஷயம் தெரிஞ்சவர்கள் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும். பாராளுமன்றம் போவதிலே ஒரு விஷயம் இருக்கணும். இதுவரைக்கும் மலையக தலைவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு நாளும் பேசியதில்லை. பாராளுமன்றத்தில் பேசுறதே கிடையாது. அவங்க பட்ஜெட் வந்தா கூட எழுதி வாசிச்சுட்டு போயிடுறது, அவ்வளவுதான். பாராளுமன்றத்தில் பேசுறது கிடையாது. ஆகவே அவ்வாறான தலைவர்களை அனுப்ப போறீங்களா, இல்ல 4 விஷயங்களை பேசி மக்களுக்கு தேவையானதை உணர்த்துவதற்கு? நான்லாம் பாராளுமன்றம் போனால